சிஎம்முடைய ஃபிலிம் இதெல்லாம் கிழிச்சு எறிகிறானுங்க. அப்போ அந்த நிலைமையில் நம்மளுடைய சிஎம் போவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இந்த நெகோசியேஷன் வாஸ் கோயிங் ஆன், ஸ்டில் வந்து இட் இஸ் நாட் டிசைடட். நீங்கள் மறுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, போராட்டம் பண்ணுவதுன்னா மற்ற ஸ்டேட் பாதிக்க. ஆஸ் அன் அட்வொகேட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? கேசஸ் ஆர் பெண்டிங், காவிரி ஒழுங்காற்று மாநிலத்தில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன பயன்? சார் ஆக்சுவலி நீர் மேலாண்மை ஆணையம் வந்து என்னச்சுன்னா 3500 கண்ணாடி நீர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 4 TMC விடலாம் அப்படின்னு அவங்க விடுறாங்க. இதை எதிர்த்து சிவகுமார் வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு. இப்போ அது பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு இடையில் இப்போ மாண்டியாவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது. இங்கே அவருடைய சிஎம்முடைய ஃபிலிம் இதெல்லாம் கிழிச்சு எறிகிறானுங்க. அப்போ அந்த நிலைமையில் நம்மளுடைய சிஎம் போவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று சிவகுமார் சொல்கிறார். அவர் சொல்கிறார். அதனால் தவிர்க்க வேண்டும் என்று தான் அவர் நினைக்கிறார் இப்போ இந்த சிச்சுவேஷனில். பட் இன்னும் இவங்க டிசைட் பண்ணலை. இவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க, 3rd வந்து மீட் பண்ணுறாருன்னா இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்று இதில் என்ன ப்ராப்ளம்னா பொதுவாகவே மேகதாது என்றால் ஆடு தாண்டுதல் என்று அதுதான் தமிழில் பொருள். அப்படி அந்த பழமையான ஒரு அந்த இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஒரு ஆடு மேகதாது அதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட இது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து பயணிக்குது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் கர்நாடகா, இப்படி 4 மாநிலம் அதை நம்பி தான் இருக்குது. காவேரி வாட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லா நீர் ஆதாரமும் அதில் தான் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13,629 லேக்ஸ் இருக்குது, ஏரிகள் இருக்குது. 13,629 ஏரிகள். அதிலும் குறிப்பாக ட்ரெடிஷ்னல் வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா 39,000 டேங்க் இருக்குது. இதையெல்லாம் மீறி நம்ம ஏரி இருக்குது, டேங்க் இருக்குது, அதையும் குளங்கள் இருக்குது. அதையும் மீறி காவேரி வாட்டரை எக்ஸ்பெக்டிங். மெயினாக காவேரி வாட்டர் தான் நம்ம அதிக அளவில் எதிர்பார்க்கணும். ஏன்னா காவேரி வாட்டரில் தான் நமக்கு தான் அதிகமாக வந்து ஒதுக்கியிருக்காங்க வாட்டர் ஆல்சோ. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ அங்கே வந்து ட்ரவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ அவன் வந்து ஒரு பகுதியை காட்டுறான், ரொம்ப ட்ரவுட்டாக இருக்குது, எப்படி உங்கள் தண்ணீர் வரும், குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்ற அதையும் நம்ம கவனத்தில் செலுத்தணும். இப்போ நம்ம நேரடியாக பார்த்தா தெரியும். அதுக்காக தான் விஜய் என்ன பண்ணார், நான் நேரடியாக போய் பார்க்குறேன், நேரடியாக வந்து நான் வந்து ஆய்வு செய்கிறேன், இது என் பார்த்தா தான் எங்கள் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அது தவறு இல்லை. தட் இஸ் கால்ட் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலாக பார்த்தபோது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே இருக்கிற சிஎம் போய் பார்க்குகின்ற பொழுது அங்கே இருக்கிற நிலைமையை விசாரித்தார். அங்கேயும் வந்து அவங்க வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காங்க, வாட்டர் இதில் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நெகோசியேஷன் வாஸ் கோயிங் ஆன், ஸ்டில் வந்து இட் இஸ் நாட் டிசைடட். பிகாஸ் 3rd தான் இவர் போகிறதா பிளான். அங்கே இந்த மாண்டியாவில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுனால போவதற்கு வாய்ப்பில்லை. மோகன் சார், இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தவருக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே போடுது சார். அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? ஒரு தனி மனிதனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கலாம், ஒரு அரசாங்கத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க முடியும்? இல்லை சார், இப்போ ஆஸ் பர் த செக்ஷன் 6A ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 அந்த அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே அந்த நீர் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் 419 ஃபீட் வந்து இது தமிழ்நாட்டுக்கு. அதே போல் கர்நாடகாவுக்கு 270 பில்லியன் ஃபீட்டு. அதே மாதிரி கேரளாவுக்கு 30, பாண்டிச்சேரிக்கு 7. இது அவங்க தான் பேஸ் பண்ணி அந்த ஆக்ட் பிரகாரம் ஈக்குவாலிட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படுது. இந்த இடத்துல ஏன்னா நீங்கள் கர்நாடகத்து வேலை சில ரிவர்லாம் இருக்குது, ஏரியெல்லாம். அதே போல் தமிழ்நாட்டிலையும் ஏரிகள்லாம் இருக்குது. இங்கே அடிப்படை பார்த்திங்கன்னா நண்பர் குறிப்பிட்டதை போல் காமராஜர் பீரியடில் தான் பல டேம்கள் கட்டப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட டேம்கள் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு டேமும் இல்லை. அடிப்படை என்னென்னா அடிப்படை என்னென்னா இங்கே இருக்கின்ற ஏரிகளோ அல்ல டேம்களோ தூர்வாருவதில்லை. அடிப்படை அதுதான். அதான் நீங்கள் பண்ணிங்கனாலுமே அப்போ நீங்கள் மேலோங்கி போகுது மணல். அப்போ தண்ணீருடைய லெவல் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் தூர் வாரினீங்கன்னா லெவல் அதிகம். அவன் வாட்டர் அனுப்புகிறான்,
கர்நாடகா வாட்டர் அனுப்பலன்னு சொல்ல முடியாது. அப்படி அனுப்புகின்ற பொழுது அதை தேக்கி வைக்காமல் நீங்க கடலுக்கு அனுப்புறீங்க. வெள்ள காலத்துல சொல்றீங்க நீங்க. அதை நீங்க சேமிக்கணும். தமிழகத்திலும் சில குறைபாடுகள் இருக்கு, அதை நீங்க சேமிக்கணும். அதை சேமிச்சாதான் இது போன்ற ட்ரவுட் பீரியட்ல அது யூஸ் ஆகும். 60 ஆண்டு கால இந்த 2 ஆட்சி மாறி எதுவுமே பண்ணல. புது டேம் எதுவுமே இல்ல. அந்த குற்றத்தை தமிழகத்தின் மீது கண்டிப்பா இருக்கிறது. அதை நீங்க பார்க்கணும். அப்புறம் தூர் வாருவதில்லை. எம்ஜிஆர் ஒரு காலத்துல தூர் வாரினார். அவர் என்ன பண்ணார்னா ஏரியை தூர் வாரி அது மேலேயே போட்டுட்டார். கடந்த முறை அதிமுக சார்பில் எடப்பாடி அவர் உள்ள பீரியட்ல எல்லா கண்மாய் குளம் எல்லாம் தூர் வாரினாங்க. அந்த அளவுக்கு இல்ல எதிர்பார்த்து. அப்போ எப்படி ட்ரவுட்ல உங்களுக்கு வாட்டர் கிடைக்காம போகுது இல்லையா? அடிப்படை என்ன? நீங்க வாட்டர் கிட்டத்தட்ட நான் தான் ஏற்கனவே கொடுப்பதை போல 17,629. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். தூர்வாரி அந்த மணலை அடிமணல் அந்த ஊர் கிராம மக்கள் எடுத்துக்கலாம்னு அவர் இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு போட்டாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட 13,629 ஏரிகளை தூர்வாரினாங்களா? வாரி இருக்கலாம். ஒரு 10,000 ஏரிகளை பண்ணியிருக்கலாம். மீதி இருக்கிற ஏரிகளில் தூர்வாரினா தானே அந்த சரௌண்டிங் கிராமம் நிரந்தர பிரச்சனைக்கு தீர்வு. அதுதான் நிரந்தர தீர்வுக்கு. நீங்க இருக்கிற ஏரிகள்லாம் நீங்க தூர்வாரணும். பிரச்சனைக்கான அப்புறம் வர வாட்டரை சேமிக்கணும். அப்படி சேமிச்சாதான் ட்ரவுட் பீரியட்ல நம்ம நமக்கு தேவையான நீரை நம்ம பெற முடியும். இதுதான் பேசிக். திரு மோகன், இறுதியாக சார், இந்த அக்ரிமெண்ட் பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே போடப்பட்டது. 1892லேருந்து 1924 வரைக்கும் போடுது. அது தொடர்ந்து அந்த அக்ரிமெண்ட் ரினியூவல் பண்ணிகிட்டே வராங்க. சில டிஸ்பியூட்டுகள் வருது. அப்பப்போ அவங்க கோர்ட்டை சந்திக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டை சந்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஆணையம் வைக்கிறாங்க. அந்த ஆணையம் தான் இப்போ நீர் மேலாண்மை ஆணையம். அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதை ஒபே பண்ணணும். அப்போ அதை நீங்கள் மறுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, போராட்டம் பண்ணுவதுன்னா மற்ற ஸ்டேட் பாதிக்க இல்லையா? இந்த ஸ்டேட்லேருந்து எத்தனை கனிம வளங்கள் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஈக்குவாலிட்டி பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அப்படி இருந்தால் தான் அந்த அரசு சரியான முறையில் இருக்குது. இங்கே விஜயை பார்க்கறதா சொல்லியிருக்காரு 3ஆம் தேதி. அது பாசிபிளாக இல்லை. இன்னொரு டேட் போட்டு அவரும் பேசணும். பேச்சுவார்த்தை மூலமாக இது தீர்வு காண முடியும். பேச்சுவார்த்தை என்பது தவறு என்பது கிடையாது. ஆமாம்.